முளைப்பாரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் பற்றி தெரியுமா? பொதுவா மாசி பங்குனி சித்திரை மாதங்கள்ல தமிழகத்துல கோவில் திருவிழாக்கள் களை கட்டும். திருவிழாவில காப்பு கட்டுதல், பூ மிதித்தல், அக்னி சட்டி எடுத்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதில் ஒன்றுதான் பெண்கள் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்வு. இந்த முளைப்பாருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் இருக்கு. அந்த காலத்துல விவசாயிகள் பருவம் பார்த்து விவசாயம் செய்து அறுவடை செய்யும் போது அடுத்த போகத்திற்கு தரமான விதைகளை தேர்வு செய்வாங்களாம். அப்படி தேர்வு செய்த விதைகளை பூச்சி தாக்குதலிருந்து காப்பாற்ற ஒவ்வொரு அமாவாசைக்கும் பனி மற்றும் வெயில் காய வைத்து அந்த விதைகளுடன் வேம்பு, மஞ்சள், நொச்சி, வசம்பு மற்றும் பல மூலிகைகளை சேர்த்து பாதுகாப்பாங்களாம். இப்படி பாதுகாத்த விதைகளை அடுத்த பருவத்துல விதைப்பதற்கு முன்னாடி விதைகளுடைய முளைப்பு திறனை சோதனை செய்த பிறகே விதைப்பார்கள். அப்படி நம் முன்னோர்கள் குழுவாக சேர்ந்து பின்பற்றிய வழக்கம் தான் இந்த முளைப்பாரி திருவிழா. கோடை சாகுபடிக்கான விதைகளை முளைப்பாரி சோதனை செய்ய விதைகளை வளர்ப்பிறை நாள்ல பாவி 9 நாள் வளர்த்து ஊர்வலம் எடுத்து சென்று காட்சிப்படுத்தி 10வது நாள்ல ஓடும் தண்ணீர்ல கரைப்பாங்க. இந்த தொழில்நுட்பம் காலப்போக்குல மறையக்கூடாது என்பதற்காகத்தான் முளைப்பாரி திருவிழாவாக இன்றும் கிராமப்புற அம்மன் கோவில்கள்ல கடைபிடிக்கப்பட்டு வருது. முளைப்பாரி விழா கொண்டாடப்படுவதால கிராமத்துல உள்ள நீர்நிலைகள் நிறையும் உயிரினங்கள் பாதுகாக்கப்படும்னு நம்பப்படுது. முளைப்பாரி எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கோ அதே மாதிரி அந்த ஆண்டின் விளைச்சல் இருக்கும் என்பதை கணிக்கும் சடங்காகவும் இது கருதப்படுது.